புதுச்சேரியில் நிலத்தின் மீது உள்ள வழக்கினை தீர்க்க பணம் கொடுத்தால் நிலத்தை எழுதி வைப்பதாக உறுதியளித்துவிட்டு ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்ட நில உரிமையாளர்கள் மற்றும் முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி ஏசிஆர் சாலை நிசான் ஷோரூம் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இடையே அமைந்துள்ள 28,000 சதுர அடி பரப்பளவுடைய நிலம் உள்ளது. இந்த நிலம் தொடர்பாக தன்னை ஏமாற்றியதாக கென்னடி குமரன் குற்றம் சாட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு அரியாங்குப்பத்தை சேர்ந்த ரத்னவேல் என்ற முகவர் மூலம் நில உரிமையாளர்கள் ராஜகோபால் மற்றும் ஜெயலட்சுமிக்கு முன்பணம் செலுத்தியதாக தெரிவித்துள்ளார். நிலம் வழக்கில் இருந்த போதும் அந்த வழக்கை தீர்ப்பதற்காக நில உரிமையாளர்கள் பணம் கோரினர். வழக்கு முடிந்ததும் நிலத்தை கிரயம் செய்து தருகிறேன் என நில உரிமையாளர் உறுதியளித்துள்ளார். பட்டா சரியான உரிமையாளருக்கு மாற்றப்பட்ட பிறகும் நிலத்தை மாற்ற மறுத்து உரிமையாளர்கள் மோசடி செய்தனர் என கென்னடி குமரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக எஸ்பி அலுவலகம் மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாகவும் துணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் துணைத்துறை இயக்குநரிடம் எதிர்ப்பு மனு கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இது குறித்து தற்போது புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளோம். அதில் 6,000 சதுர அடி மட்டும் 22/1/2026 அன்று உழவர்கரை துணை பதிவாளர் அலுவலகம் துணை பதிவாளர் சட்டவிரோதமாக 3ஆம் நபருக்கு பதிவு செய்து கொடுத்துள்ளார். இது அதிகார துஷ்பிரயோகம் என அவர் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து நில உரிமையாளர்கள் முகவர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கென்னடி குமரன் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிகாரிகளை சட்டத்தை மீறினால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு எங்கே என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நெட்வொர்க் அசோசியேஷன் மாநாட்டில் நெட்வொர்க்கர்கள் தங்களது நிறுவன பொருட்களை நேரடி விற்பனை செய்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக புதுவையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாபெரும் ஆலோசனை கூட்டம் மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுவை மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனர்கள் இதில் பங்கேற்று தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் புதுவையிலிருந்தும் பொது அறிவு மற்றும் வணிகத்திறன் மிக்க ஆயிரக்கணக்கான நெட்வொர்க்கர்கள் இந்த விழாவில் திரளாக கலந்து கொண்டனர். விழாவையொட்டி அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக ஸ்டால்களில் பல்வேறு நிறுவனங்களின் தயாரிப்புகள் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. நெட்வொர்க்கர்கள் தங்களது நிறுவன பொருட்களை நேரடி விற்பனை செய்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். 100% வெள்ளை நிற வணிகம் மற்றும் கருப்பு பணமற்ற பொருளாதாரம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இத்துறைக்கு தனி சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை விழாவில் வலுவாக முன்வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் நிறைவில் பேசிய அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் நெட்வொர்க்கர்களின் எதிர்கால அரசியல் நிலைப்பாடு குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்தார். குறிப்பாக தங்களது நீண்டகால கோரிக்கையான நெட்வொர்க் நல வாரியம் அமைத்து தரும் கட்சிக்கு மட்டுமே வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களது பல லட்சம் வாக்குகள் சேரும். இதனை இன்று ஒரு உறுதிமொழியாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தனியார் நிதி நிறுவனங்களால் ஏமாற்றப்பட்ட 30 லட்சம் மக்களின் பணத்தை மீட்டு தரவும் இத்துறைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கவும் அரசு முன்வர வேண்டும் என இம்மாநாட்டின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யும் வகையில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி உடனடியாக கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுவை அரசு நிர்வாகத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் பாலசேவிகாக்கள் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் பகுதி நேர விரிவுரையாளர்கள் தினக்கூலி ஊழியர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். அவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் போராட்ட களமாக காட்சியளிக்கிறது. ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்த அதிகாரிகள் மறுக்கின்றனர். முறைப்படி பணிக்கு அமர்த்தப்பட்டவர்களை கொள்ளைப்புறமாக பணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என கூறி நிரந்தரம் செய்ய மறுக்கின்றனர். நீதிமன்ற உத்தரவை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசின் உத்தரவுகளை மதிக்காத அதிகாரிகள் எதற்கு புதுச்சேரியில் பணிபுரிய வேண்டும் என கேள்வி எழுப்பிய அன்பழகன் தலைமை செயலரை சபாநாயகராகவும் IAS அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினராக அமர வைத்து சட்டமன்றத்தை நடத்தலாமே எனவும் விமர்சித்துள்ளார்.
புதுச்சேரி அண்ணா விளையாட்டு திடலில் பாஜகவால் வைக்கப்பட்டிருந்த பாஜக பேனர் அகற்றப்பட்டதை கண்டித்து இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநில பாஜக இளைஞர் அணி சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா கடந்த 12ஆம் தேதி அண்ணா விளையாட்டு திடலில் நடைபெற்றது. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கினார். இதையொட்டி அங்கு வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றப்படாமல் இருந்ததை கண்டித்தும் அவற்றை கோரியும் புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமைகள் அண்ணா விளையாட்டு திடல் முன்பு சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டார். அப்போது பாஜக பேனர்களை அகற்ற விளையாட்டு திடலுக்குள் செல்ல முயன்றனர். ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் அவர்களை தடுத்து உள்ளே செல்லக்கூடாது என்றனர். இதனால் இளைஞர் காங்கிரசார் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகராட்சி ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டு பாஜக பேனர் அகற்றப்பட்டது. அதன் பின்னர் இளைஞர் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். என் இந்தியா என் வாக்கு என்ற தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற 16வது தேசிய வாக்காளர் தின விழாவில் மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். என் இந்தியா என் வாக்கு 2026 எனும் தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது தேசிய வாக்காளர் தின விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 100% வாக்களிப்போம் என்ற வகையில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர், தேர்தல் அதிகாரி தில்லைவேல், மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்துவதில் துல்லியமான வாக்காளர் பட்டியலின் அவசியத்தை விளக்கினர். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் சிறப்பாக பணிபுரிந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் உள்ள கருணாநிதி வீதி மிகவும் சேதமடைந்தும் சிதலமடைந்தும் உள்ளது. அப்பகுதி மக்கள் கருணாநிதி வீதியை புதிதாக சிமெண்ட் சாலையாக அமைத்துக் கொடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் காரணமாக 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 19,82,000 ரூபாய் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா கருணாநிதி வீதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி, அப்பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்களும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தையொட்டி புதுவையில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. குடியரசு தின விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுவை அரசு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி சட்டப்பேரவை ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள் கண்கவர் வண்ணமயமான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு புதுவை வண்ண விளக்குகளால் அனைவரையும் கவர்ந்தது. பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, நகரில் உள்ள தலைவர்கள் சிலைகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள காட்சிகள் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. வண்ண மின் விளக்குகளுக்கு முன்பாக நின்று செல்ஃபியும் எடுத்து செல்கின்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதியதாக துவக்கப்பட்ட RM மாலை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் கடலூர் சாலையில் புதியதாக துவங்கப்பட்ட RM மால் திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு RM மாலை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார்.
இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, சம்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். எவர்செவ் அகாடமி மற்றும் ஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குனர் முருகேசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதியதாக திறக்கப்பட்ட இந்த ஆர்எம் மாலில் வீட்டிற்கு தேவையான சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. அதன்படி வீட்டு உபயோகப் பொருட்கள், மளிகை பொருட்கள், காய்கறிகள், பழ வகைகள், விளையாட்டுப் பொருட்கள், கிச்சன் ஆக்சசரிஸ், ஸ்டேஷனரிஸ், பித்தளை, அலுமினியம் மற்றும் எவர்சில்வர் பாத்திரங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் விற்பனையகம் ஒரே இடத்தில் அமைந்துள்ளது. திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகளுடன் கூடிய விற்பனை நடைபெறுவதால் வாடிக்கையாளர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அதன் நிர்வாக இயக்குனர் முருகேஷ் கேட்டுக்கொண்டார். மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் புதுவையில் அமைதி பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் தொகுதி ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து துவங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை, மகாத்மா காந்தி சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் நிறைவு பெற்றது. பேரணியின் நிறைவாக மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தி அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், 1965ஆம் ஆண்டு மொழிப்போர் நடைபெற்ற காலத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்துள்ளது. மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் அரசுதான். இன்று அந்த மொழிப்போர் வரலாற்று திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது. அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் நோக்கத்துடன் தான் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். பெண்கள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது மகளிர் காங்கிரஸ் அறிவித்துள்ள கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வழக்கறிஞர்கள் குழுக்கள் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2026இல் 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிடும் வகையில் 33% இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுவையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி வந்தது தோல்வியடைந்துள்ளது. புதுவையில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. கஞ்சா கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. ரெஸ்டோ பார்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எனவே பெண்களுக்கான பாதுகாப்பை ஆளும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். கஞ்சா விற்பனையை தடுப்பதுடன் இனிமேல் ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று வலியுறுத்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, பெண்கள், பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும் போது மகளிர் காங்கிரஸ் அறிவித்துள்ள கட்டணமில்லா இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வழக்கறிஞர் குழுக்கள் மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படும் என்று தெரிவித்த அவர், பெண்கள் பணிபுரியும் இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருகிறது. காவல் நிலையங்களில் பெண் போலீசாரை அதிகப்படுத்த வேண்டும். 24 மணி நேரமும் ரோந்து பணியில் போலீசாரை ஈடுபடுத்த வேண்டும். செயல்பாட்டில் இல்லாத மகளிர் ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மொழிப்போர் தியாகிகளுக்கான அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்றது. இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழிக்காக போராடி உயிர்நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், தொகுதி செயலாளர் சீதாராமன், மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் வினோத்குமார், கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி நரேஷ், மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிவரதன், மாநில இலக்கிய பகுத்தறிவு பாசறை துணை அமைப்பாளர் தியாகராஜன், கழக மூத்த முன்னோடி லோகநாதன், கிளை செயலாளர்கள் கந்தன், ஞானவேல், சரவணன் மற்றும் ராமலிங்கம், ரங்கநாதன், பிரபாகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு தியாகிகளின் படத்திற்கு மலர் தூவி முழக்கமிட்டு வீரவணக்கம் செலுத்தினர். தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் துறையால் விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அரியாங்குப்பம் தொகுதி தாவேகா நிர்வாகி குமாரவேல் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்திற்கு தேர்தல் துறையால் பொது சின்னமாக விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதை கொண்டாடும் வகையில் புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியும் சமூக சேவகருமான குமரவேல் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு விசில் ஊதி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன், அரியாங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்த் மற்றும் தலைமை நிர்வாகி பிரபு மற்றும் சத்யராஜ், சுந்தரமூர்த்தி, பிரபாகரன், யோகேஸ்வரன், ஜெகதீஷ் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பழனி தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு பழனி தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு புதுவை திருபுவனைப்பாளையம் சக்கரவர்த்தி ஆசிரியர் ஆசையுடன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் துணையோடு 30ஆம் ஆண்டு அன்னதான பெருவிழா 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர். புதுவை பூங்குழலி பெருமாள் நண்பர்களுடன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் சேவைகள் இவர்கள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்க அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளம் ரங்காநகர் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்க சமூக சேவகரும் மாநில சங்க சட்ட ஆலோசகருமான வழக்கறிஞர் சுசிபாலன் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு அலுவலகத்தை பூஜை செய்து திறந்து வைத்தார். கௌரவ தலைவர் பிரபாகரன், புதுவை மாநில தலைவர் சரவணன், தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொன்னி கண்ணன், மாநில துணை செயலாளர் பாஷா உட்பட முக்கிய நிர்வாகிகள் பாபு, மணிகண்டன், தேவநாதன், ஐயப்பன், பாலு, முரளி உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மாநில செயலாளர் பாலசுப்ரமணியன், சங்கத்தின் மாநில பொருளாளர் சங்கர், தமிழ்நாடு மாநில தலைவர் பிரேம், மாநில துணைத் தலைவர் இளங்கோ, வீரமுத்து, பொது சேவை பிரிவு செயலாளர் கணேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். முன்னதாக வழக்கறிஞர் சசிபாலனை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.